Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம கோழி மிளகு வறுவல் எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். ரைஸ், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பரா இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் பண்ணிட்டு ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கோங்க. மல்லி லைட்டா வறுபடட்டும். இப்போ லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இது கூட 3 பீஸ் கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வறுத்துருங்க. இப்போ லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட 3 காஷ்மீரி வத்தல் எடுத்திருக்கேன், 5 காஞ்ச வத்தல் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கலரும் கொடுக்கும், அதே போல் காரமும் இருக்கும். நம்ம மிளகு சேர்த்துருக்கனால வத்தல் கூட குறைய சேர்த்துக்கோங்க. இது கரெக்டான காரமாக இருக்கும். இப்போ நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த மசாலாலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே ஜாரில் நம்ம வதக்கின வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸ் விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். ஆயிலே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த டயத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போட வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வறுத்து அரைச்ச பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி அரைச்ச வெங்காயத்தோட விழுதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆயிலே நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 150 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் பெரிய பீஸா சேர்த்துருக்கனால நம்மளுக்கு நல்லா வேகணும், அதனால தண்ணி கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா சூப்பராக கறி வெந்துடும். உள்ளே நல்லா மசாலாலாம் இறங்கி சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கிரேவியோட இருக்குது. நீங்கள் தோசை சப்பாத்திக்குனா இதே பதத்தில் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் நல்லா சுருள வந்துடும். டேஸ்டியான கோழி மிளகு வறுவல் ரெடி ஆயிரும். தீபாவளி கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ட்ரையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.